திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பிருந்தாவன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நியூஸ் 7 தமிழ் நடத்தும் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியை நியூஸ் 7 தமிழ் சீனியர் ஆலோசகர் ஷியாம்குமார், பள்ளி தாளாளர் அசோகன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சி குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிருந்தாவனம் மெட்ரிக் பள்ளியில் நியூஸ் 7 தமிழ் மற்றும் பிருந்தாவனம் மெட்ரிக் பள்ளி இணைந்து துளிரும் விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெறவுள்ளது. இவ்விழா இன்று தொடங்கப்படும் நிலையில் பல்வேறு தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தங்கள் அறிவியல் கண்காட்சி படைப்புகளை கொண்டு வந்துள்ளனர். தற்பொழுது விழா தொடங்க இருக்கும் நிலையில் தற்பொழுது விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியானது நடத்தக்கூடிய துளிரும் விஞ்ஞானி என்ற நிகழ்ச்சியானது இன்று திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் இருக்கக்கூடிய பிருந்தாவன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வினை பள்ளியினுடைய தாளாளர் அசோகன், நியூஸ் 7 தமிழுடைய சீனியர் ஆலோசகர் ஷியாம்குமார் ஆகியோர் இன்று காலை இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். மேலும் இந்த நிகழ்வில் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் அந்த படைப்புகளை பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் பார்வையிட்டார்கள். சிறப்பு விருந்தினர்கள் அந்த கண்காட்சிகளை பார்த்து வெகுவாக மாணவர்களை பாராட்டினார்கள். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதாவது அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய படைப்புகளையும் தங்களுடைய அறிவியல் திறமைகளையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் வரக்கூடிய பார்வையாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள் அந்த படைப்புகளை பார்வையிட்டு வருகிறார்கள். தற்போது நம்முடன் பார்த்தீங்கன்னா இதை பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது குறித்தான தகவல்களை கேட்கலாம். மேடம் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, துளிரும் விஞ்ஞானி. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாணவர்களுடைய படிப்புகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? First of all, I thank our management, our honorable correspondent, Mr. G. Ashogan sir. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் 7 சேனல் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் சயின்ஸ் எக்ஸிபிஷனை இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கள் நாற்றமல்லி பிருந்தாவன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க.
இது அவங்க கொடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சேவ் எர்த் ரீயூஸ் ரீசைக்கிள்ன்ற டாப்பிக்ல எங்கள் பிள்ளைங்க நிறைய வந்து அந்த டாபிக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நிறைய வந்து லேர்ன் பண்ணுறாங்க குழந்தைங்க. இதை பற்றி இளம் துளிர் விஞ்ஞானிகள் அப்படின்ற டாப்பிக்ல தான் நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நிறைய இளம் துளிராக இருந்த முட்டுகளாக இருந்த விஞ்ஞானிகள் எல்லாமே இப்படி மலர்ந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ராஜெக்ட்ஸ். ரொம்ப பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருக்குது. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க ஸ்கூல் மட்டும் இல்லாம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லோ கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தும் பிள்ளைங்க அவங்களுடைய இனோவேட்டிவ் ஐடியாஸை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இதை வந்து மோட்டிவேட் பண்ண நியூஸ் 7 சேனலுக்கும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நியூஸ் 7 சேனலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் ஒரே இடத்துல இன்னைக்கு நாங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்த நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு தேங்க்ஸ். அடுத்து வந்து மாணவர்கள்ட்ட பேசலாம். வணக்கம், நீங்க வந்து உங்க பேர் என்ன, நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த மாதிரி படைப்புகளை கொண்டு வந்திருக்கீங்க? Good afternoon, sir. My name is Arjani from 7th standard C section. My school is Natramballi Brindavan Matriculation Higher Secondary School. இன்னைக்கு எங்களோட ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருமே சயின்ஸ் ப்ராஜெக்டை சயின்ஸ் எக்ஸ்போக்கு வச்சிருக்கோம். எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ண மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு எங்களோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து எங்களோட க்ரியேட்டிவிட்டியை வெளிக்கொண்டு வந்த நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இன்னொரு மாணவர் இருக்கார் நம்மிடையே. தம்பி சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி படைப்பு கொண்டு வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க? My name is Aram Vishal. I am studying in 7th standard A section. Science education ஓட டாபிக் என்னன்னா reuse, reduce, recycle. இந்த சயின்ஸ் எஜுகேஷனில் நான் பண்ணியிருக்க டாபிக் என்னன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பொல்யூஷன், ஆட்டோமேட்டிக், சோலார் இரிகேஷன். பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் எஜுகேஷனில் நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த சயின்ஸ் எஜுகேஷன் நடத்த ஹெல்ப் பண்ண ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் சயின்ஸ் எஜுகேஷனை கண்டக்ட் பண்ண நியூஸ் 7 சேனலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி படைப்பு கொண்டு வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஸ்கூல்ல? என் பேர் பி ரக்ஷயா. நான் பிருந்தாவன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இன்னைக்கு துளிரும் விஞ்ஞானின்ற கிராண்ட் எக்ஸிபிஷன் எங்கள் ஸ்கூலில் தான் நடக்குது. இதில் நான் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்து பார்த்தோம்னா இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது இளைய விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அவங்களுடைய படைப்புகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. உங்களுடைய திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிற்பகல் வந்து அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா நடுவர்கள் வந்து அதற்கு தீர்ப்பு வழங்கி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசுகள் வழங்கப்படுவது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.